வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னன்னா, லாஸ்டா நான் ஃபார்மா செக்டார் பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் 10 கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு கம்பெனி நான் அனலைஸ் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும், 9 கம்பெனி அனலைஸ் பண்ணணும். கரெக்டா? அதுல 9 கம்பெனி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிப்லா 2 தடவை வந்திருந்தது. அதை நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நாட்கோ நிறைய இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சார் நாட்கோ மிஸ் ஆயிருக்கு, நாட்கோ மிஸ் ஆயிருக்குன்னு. சோ அதோட கிளாரிட்டி வீடியோ தான் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த ஸ்கிரீன்ல அந்த 10 லிஸ்ட் வச்சிருந்தேன் இல்லையா, அதை பார்ப்போம். நம்ம சிப்லா பாத்தீங்கன்னா இது பாருங்க, மேல 2வது இடத்துல ஒரு தடவை இருக்கு, கீழே 7வது ஒரு இடத்துல வந்து. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 7வது இடத்துல ஆக்சுவலா நாட்கோ வந்திருக்கணும். தவறுதலா நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை சிப்லான்னு போட்டுட்டேன். சோ மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், நாட்கோ என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா ஏற்கனவே நல்லா தெரியும், நான் நாட்கோ கம்பல்சரி யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன், கன்சிடரேஷன் லிஸ்ட்ல வைங்கன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப 7வது இடத்துல நான் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வைக்கிறேன். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா, அதோட பிரைஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 857 ரூபாய் இருக்கு. இதை நீங்க கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப நாட்கோ கேஸ்ல எடுத்துப்போம். நாட்கோ ஏன் நம்ம லிஸ்ட்ல இல்ல, அப்படி என்ன கல் நெஞ்ச காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். உண்மை அது கிடையாது. நம்ம பார்க்கலாம். நாட்கோ ஏன் வாங்கணும்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம படிச்சு பார்ப்போம். அப்ப உங்களுக்கு புரியும். அதாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, லீடர் இன் நீச் அண்ட் ஆன்காலஜி ட்ரக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து பெட்டர் மார்ஜின் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் பைப்லைன். என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனியோட எந்த மருந்து வந்தாலும் முதல்ல ஓடி போய் வேலை செஞ்சு அதை வந்து பிசினஸ் ஆக்க பார்ப்பாங்க. அட்ராக்டிவ் வேல்யூஷன் ஆஃப்டர் கரெக்ஷன். புரியுதுங்களா? ரீசன்ட் கரெக்ஷன். இப்படி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் உருவாகுது. அதுதான் நீங்க சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி இதை ஏன் வாங்கக்கூடாதுன்றதையும் நீங்க சர்ச் பண்ணணும் இல்லையா? இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் நமக்கு மட்டும் பிடிக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்கணும்னு நம்ம ஃபார்முலா ஃபாலோ பண்றோம் இல்லையா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். நம்ம எந்த ஸ்டாக் வாங்கினாலும் அந்த ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில எத்தனாவது லிஸ்ட்ல இருக்கு சும்மா நீங்க போய் செக் பண்ணுங்க. எத்தனை கம்பெனில இருக்கு, நம்ம வாங்குறது சரியா தப்பா? ஏன்னா அங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கவங்க ரிசர்ச் அனலிஸ்ட். அவங்களோட வேலையை என்னன்னா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை எத்தனாவது இடத்துல வைக்கணும், மேல டாப்ல வைக்கணுமா, கீழே வைக்கணுமா, பாட்டம்ல வைக்கணுமான்ற முடிவுகளை எடுக்கிறாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு கான்பிடென்டா இருக்கு, மீடியம்ல இருக்குன்னா கூட நீங்க தாராளமா நாட்கோ கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? சரி, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில நாட்கோக்கு பதிலா நம்ம லிஸ்ட்ல வச்சிருந்து வேற சில கம்பெனி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப நான் உங்களுக்கு ரெட்டி வந்து ஸ்கிரீன்ல வைக்கிறேன். ரெட்டியோடைய ஸ்டாக்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13.8%, கிட்டத்தட்ட 14% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது 1 lakh crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடியது. இப்போ 1 lakh crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 14,000 கோடி யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது புரிஞ்சிருச்சா? இப்படி நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சிப்லா ஸ்கிரீன்ல வைக்கிறேன். சிப்லாங்கிறது அகைன் வந்து 1 lakh crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 19%க்கு மேல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, 19,000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சன் பார்மா. சன் பார்மாவுடைய மார்க்கெட் கேப் 4 லட்சம் கோடி. சின்ன வேல்யூல பெரிய கம்பெனி. 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கம்பெனில மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 12.09% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பாக்கிறதுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க இதே நம்ம என்ன பண்ணுவோம், நாட்கோ போய் பார்ப்போம். நாட்கோ பார்மாவுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 15,000 கோடி தான். அதான் சன் பார்மால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 3 நாட்கோ பார்மா வாங்கலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த 15,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கம்பெனில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் பாருங்க, ப்ரொபோசிஷன் பாருங்க, 1.6%. நான் விளையாட்டா சொல்லல, இதெல்லாம் ஏன் காரணங்கிறதையும் சொல்றேன். நீங்க ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். இது வேல்யூ அதிகமான கம்பெனி, ஃபியூச்சர்ல பெருசா வந்துடும், வராதுன்னு நான் சொல்லலைங்க. ஆனா நம்மளோட போர்ட்போலியோ ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும். எப்படி நீங்க ஒரு கம்பெனி பார்க்கும்போது டெப்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு பாக்குறீங்களோ, உங்க போர்ட்போலியோ டெப்ட் ஃப்ரீ மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ இருக்கான்றதையும் வெரிஃபை பண்ணுங்க. இதனால நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஏரியா என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கார ஏன் இதை அவாய்ட் பண்ணா, எப்பத்துல இருந்து அவாய்ட் பண்ணான்னு பாக்குறீங்களா? நம்மளுடைய மார்க்கெட் லீடர், ஒன் ஆஃப் த பெரிய ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐல இருந்து செக் பண்ணுவோம். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க பார்மா கம்பெனியோடைய அந்த செக்டர்ல கண்டிப்பா பார்மா மட்டும் தான், பார்மா அண்ட் ஹெல்த் கேர் தானே இருக்கும். அப்ப அந்த கம்பெனி லிஸ்ட் 30 கம்பெனி வச்சிருக்காங்க, 33 கம்பெனி ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அவ்வளவுல ஒண்ணு இல்ல நாட்கோ பார்மா. தெரியுமா? அது ஏங்கிற காரணத்தை போட்டிருக்காங்க பாருங்க. நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா ஷோஸ் ஓகே ஸ்போராட்டிக் செல்லிங் ஆஃப் நாட்கோ ஷேர்ஸ். அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கேன், 2022 அவுட்ஃப்ளோ இன் நெட் அவுட்ஃப்ளோ இன்
2022 மொத்தத்தையும் வெளியே தள்ளிட்டான்னா இண்டிகேட்டிங் அவாய்டன்ஸ் ஆஃப் ஹை வாலட்டிலிட்டி பெட்ஸ். இதை விட இன்னும் தெளிவா யார் சொல்லணும்? சரி, ஓகே, நீங்களாம் நம்புற இன்னொரு கம்பெனி எடுப்போம். அதாவது ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐ எடுத்து பாத்தீங்கன்னா அவனும் இதே காரணத்தை சொல்லி அதே 2022ல மொத்தமா வெளியே கிளம்பியிருக்கான். நீங்க நான் சொன்னது மட்டும் நம்ப வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போங்க. மத்த கம்பெனி, அதாவது நிப்பான் போய் பாருங்க. அதுக்கு அடுத்தது HDFC போய் பாருங்க. நீங்க பராக் பரிக் போய் பாருங்க. எங்க வேணா போய் பாருங்க. நாட்கோ அவங்களோட ஃபார்மா லிஸ்ட்லயே இருக்கு இல்லையா? நாட்கோ அவங்க ஃபார்மா லிஸ்ட்லயே இல்லங்க. இது எப்படி இருக்குன்னா 2022ல அடிச்சு விரட்டப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க எல்லாம் உள்ள போய் உட்காரும்போது உங்க போர்ட்ஃபோலியோ ஹை ரிஸ்க்ல போய் மாட்டிக்கோன்னு சொல்ல வரேன். கம்பெனி நல்ல கம்பெனி, கம்பெனி நாளைக்கு பெருசா கூட வளரும். ஆனா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்ல இருக்கா? அதுதானே நீங்க சேஃபா பார்க்கணும். ஃபார்மா கம்பெனிஸ்ல வேற கம்பெனியே இல்ல, இந்த கம்பெனி விட்டா கரெக்ட் நம்ம யோசிக்கிறோம். உங்கள நிறைய பேர் வருத்தப்படுறதுனா நாட்கோ நல்ல கம்பெனி ஆச்சு, நாட்கோ நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்படி வந்துருவாங்களேன்னு தான் யோசிக்கிறீங்க தவிர நம்ம போர்ட்ஃபோலியோ பெட்டரா இருக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால உள்ள வந்துட்டோம். இப்போ சொல்றேன், பர்சனல் ஈகோ இல்லாம அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கன்சிடரேஷன் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு. ஏற்கனவே இதை பத்தி நான் கிளியர் டீடைல் போட்டிருக்கேன். இந்த நாட்கோட அனாலிசிஸ் பத்தி நீங்க ஒருவேளை போய் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்கல, கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, எந்த கம்பெனியோடையுமே நம்ம எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடாது. நீங்க நிறைய பேர் ஐடிசில போய் அட்டாச் ஆயிருக்கீங்க, நிறைய பேர் நாட்கோல போய் அட்டாச் ஆயிருக்கீங்க, நிறைய பேர் வந்து டாக்டர் ரெட்டில அட்டாச் ஆகிறீங்க. நான் தப்பு சொல்லல. ஆனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பயஸ்டா வேலை செய்யக்கூடாது. எனக்கு தேவை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா க்ரோ ஆகணும், ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இதுதானே என்னோட வேலை. அதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் ரிஸ்க் ஃப்ரீன்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லையேன்னு தான் சொல்ல வந்தேன். அதனாலதான் என்னோட லிஸ்ட்ல உங்களுக்கு நாட்கோ இல்லை. பட் இதையும் தாண்டி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா குதிக்கிறது குதிக்காத உங்களோட விருப்பம். இப்ப நீங்க பண்றதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? என்னது, நேரு செத்துட்டாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? முடிஞ்சு போன ஸ்டோரி. உங்க ரிஸ்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல என்னைக்குமே ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். கம்யூனிட்டியில இருக்கவங்கள நிறைய பேருக்கு நான் கிளியரா லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்ல வந்து எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்னு பழைய ஆளுங்க எல்லாருக்குமே நான் வந்து போர்ட்ஃபோலியோ பில்டிங்க்கு தனியா வந்து ஒரு ஷீட் அனுப்பியிருக்கேன். அசெட் அலோகேஷன் ஷீட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். வராதவங்களுக்கு மேபி இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கு ஈவினிங்ல வந்துடும், நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு. இந்த நாட்கோ ஃபார்மா வந்து பிளேம் பண்ணி அதோட ஃபர்னிச்சர் உடைக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க சேஃபா வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்க எழுதுங்க. நான் அடுத்த தடவை உங்க கமெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்டை படிப்பேன். படிச்சுட்டு உங்களுக்கான பதிலை இன்னொரு வீடியோல சொல்லுவேன். ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி மேபி இன்னொரு 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு வீடியோ வரும். ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா 1 to 1 மீட் பண்ணுவோம். சரியா? நான் எப்பவுமே சொல்றதுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட நீங்க என்ன பண்ணலாம்னா நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப் நல்லா வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம்.